போறதுக்கு பேர் என்னது? வசியத். இது மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு நம்ம செய்யலாம். எல்லா சொத்தையும் வசியத் பண்ணக்கூடாது. ஒரு முஸ்லீம் தன்னுடைய அனைத்து சொத்தையும் வசியத் பண்ணக்கூடாது. என்கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தால், 30 லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வசியத் பண்ணலாம். 3 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறோம், 1 லட்சம் ரூபாய்க்கு வசியத் பண்ணலாம். 30,000 ரூபாய் வச்சுட்டு போறோம், 10,000 ரூபாய்க்கு தான் வசியத் பண்ணலாம். 300 ரூபாய் வச்சுக்கிறவன் 100 ரூபாய்க்கு வசியத் பண்ணலாம். அவன் வைத்திருக்கிற சொத்துல மூன்றில் ஒரு பங்கு 33% அவன் என்ன செய்யலாம்? இன்னாருக்கு கொடுங்க, இன்ன பணிக்கு கொடுங்க, வள்ளியாசலுக்கு கொடுங்க, அந்த ஏழைக்கு கொடுங்க, அந்த அக்காவுக்கு கொடுங்க, இந்த தங்கச்சிக்கு கொடுங்க என்று என்ன செய்யலாம்? வசியத் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் பாடி உளுந்தவன செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? எங்க வாப்பா, எங்க அத்தா, என் புருஷன், என் பொண்டாட்டி ஏதாவது உங்களுக்கு தரதா சொல்லியிருக்கிறாங்களா? வசியத் பண்ணியிருக்கிறாங்களா? ஏதாவது சாட்சி இருக்குதா என்று முதலில் விசாரிக்க வேண்டும். அது மூன்றில் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணணும். 3ல் ஒரு பங்குக்கு உள்ள இருந்தால் அதை நிறைவேற்றணும். கூட இருந்துச்சுன்னு சொன்னா 3ல் ஒரு பங்கு பதிலா மொத்தத்தையும் பண்ணிட்டு போயிருக்கான். அவருக்கு 100 அவருக்கு 100 தான் டோட்டல் பண்ணா மொத்த சொத்தும் போயிருது. அப்ப என்ன செய்யணும்? அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த 66% குறைச்சு 33% கொடுக்கணும். இப்படி நம்ம வசியத்தை ஃபர்ஸ்ட் நிறைவேற்றணும். ரெண்டாவது என்ன நிறைவேற்றணும் தெரியுமா? அவுதைனின், பாப்பா கடன் வச்சுட்டு போயிருக்காரா, ஜனாசா போட்டுக்கிட்ட கேட்கணும். சொத்தை பிரிக்கும் போது கேட்கணும். என் தந்தை இறந்து விட்டார், அவர் உங்களுக்கு யாற்றமாவது கடன் வாங்கி இருக்கிறாரா, அதுக்கு ஏதாவது சான்று வைத்திருக்கிறீர்களா? இஸ்லாத்துல கடனுக்கு சான்று வேணும், எழுதி வச்சுக்கணும். அல்ல 2 சாட்சி வேணும். அவரா சொன்னவனை ஏத்துக்கிற தேவை கிடையாது. கடன் கொடுத்தால் ஒன்னு எழுதி கொள்ளுங்க. நல்லா சொல்றான் குர்ஆன்ல. பெரிய ஆயத்து இருப்பாருங்க, குர்ஆன்ல பெரிய ஆயத்துமா, கடன் பற்றிய ஆயத்து. இதா ததாயன்தும் பிதைனின் ஃபக்துபூஹு, நீங்கள் கடன் கொடுத்துவதாக இருந்தால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். அந்த சீட்டை அவர் கொண்டு வரணும். இந்த அவங்க அத்தா எழுதி தந்திருக்காங்க, என்கிட்ட 10,000 வாங்கி இருக்காங்க என்று கொண்டு வந்தால் அந்த கடனை தீருங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல 2 சாட்சி வர்றாங்க. இவருக்கு 10,000 கூட எனக்கு தெரியும், என்னை வச்சுதான் வாங்கினாரு, நாங்க 2 பேரும் தான் சாட்சி. அவன் போய் சொன்னா அவனுக்கு எல்லாம் உள்ளது, அவன் அங்க மாட்டிக்கிடுவான். இறையச்சம் இல்லாதவனதான் போய் சொன்னா மாட்டிக்கிடுவான். அந்த மாதிரி முதல்ல செய்ய வேண்டிய வேலை கடன் என்று திருமறை குர்ஆன் சொல்லுத. அதுல யாராவது கவனம் செலுத்திருக்கீங்களா? வாப்பா கடன் வச்சது யாராவது விசாரித்து எங்க வாப்பா பட்ட கடனை எல்லாம் நான் கழிச்ச பிறகுதான் சொத்தை பங்கு வைப்போம் நடந்திருக்கீங்களா? அதுக்கெல்லாம் பிறகுதான் அக்காவுக்கு எவ்வளவு, தம்பிக்கு எவ்வளவு, அண்ணனுக்கு எவ்வளவு, தங்கச்சிக்கு எவ்வளவு பேசணுமே தவிர அதுக்கு முன்னாடி சொத்தை பிரிக்க கூடாது. அவ்வளவு பெரிய ஒரு மேற்று கடன்கிறது. அப்ப இந்த கடன் விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையை, மறுமை வாழ்க்கையை பாழாக்கிறாதீங்க. இன்னும் சொல்ல போனா பொருளாதார ரீதியான இந்த மோசடிகளால் நமக்கு பயங்கரமான இழப்பு ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா முஃப்லிஸ்னா என்ன? அதாவது திவாலா போனவன், பாப்பருங்கிறோம்ல, மஞ்சள் நோட்டீஸ் விட்டவன். அப்ப முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமான்னு கேக்குறாங்க. திவாலாகி போனவன். சஹாபாக்கள் சொல்றாங்க, யார்கிட்ட காசு இல்லையோ, பணம் இல்லையோ, ஒண்ணும் இல்லாம பிச்சைக்காரனா இருக்கான், அவன் தான் முஃப்லிஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்ல அவன் இல்ல முஃப்லிஸ். பாப்பரா போனவன் யார் என்று கேட்டால், நிறைய தொழுதிருப்பான், நோன்பு வைத்திருப்பான், நிறைய இபாதத்துகளை தலைக்கு மேல சுமந்து கொண்டு வருவான். அதே நேரத்தில் அவனை திட்டிருப்பான், இவனை ஏசிருப்பான், அவன் சொத்தை அபகரிச்சிருப்பான், இவனை களவாண்டு இருப்பான், இவனுக்கு துரோகம் செஞ்சிருப்பான். இந்த நிலையில வருவான். ஒன்னையா பறிச்சு எல்லாம் கொடுத்துட்டு இவனை ஒண்ணுமில்லாம வைக்கிறான். அவ்வளவு அமலையும் கொண்டு போனவன் எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டு பார்த்தா ஒரு அமலும் செய்யாதான் அப்படி நிக்க வேண்டியதான், கை வச்சுக்கிட்டு. மறுமையில கையில ஒண்ணுமே இருக்காது. இப்படி அவன் நிப்பான். அதாச்சும் பரவாயில்லை, இங்கிட்டும் இல்ல ஜீரோல இருந்தா கூட பரவாயில்லை, நரகத்துல சொல்ல முடியாது. நன்மை ஒண்ணும் இல்லாம இருக்கிறான். அதோட எல்லாம் நிக்க மாட்டானா. இன்னும் 10 பேர் நிப்பாங்களே, யாரெல்லாம் எனக்கு தரணும், ஒண்ணுமே இருக்காது. தொழுகையும் பிடிங்கி கொடுத்தாச்சு, நோம்பையும் பிடிங்கி கொடுத்தாச்சு, எல்லாம் நல்லதையும் பிடிங்கி, ஒண்ணுமே இல்ல. என்னடா வச்சுக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. அப்படின்னா அவன் செஞ்சான்ல தப்பு, அதை தூக்கி இவன் தலையில வை. அவன் 6 மாசம் தண்ணி அடிச்சான்ல, அந்த பாவத்தை இவன் கணக்குல ஏத்து. நீங்க தண்ணியை அடிக்கல, அங்க என்ன கணக்கு வரும்? இவன் 6 மாசம் தண்ணி அடிச்சான்னு வரும். நம்ம தண்ணி அடிக்கல, நம்ம போதைப் பொருளை தொட்டு கூட பார்க்கல. ஆனா நம்ம என்ன செய்வோம்? கடனை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிருந்தீங்கன்னு சொன்னா, கொடுக்காம போயிருந்தீங்கன்னு சொன்னா, மோசடி செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா, அடுத்தவன் சொத்தை சாப்பிட்டுருந்தீங்கன்னு சொன்னா, அங்க என்ன வரும்? நீங்க செய்யாத தப்புனா உங்க தலையில, நீங்க செஞ்ச நன்மையில அவனுக்கு, அவன் செஞ்ச தப்புனா உங்களுக்கு. என்ன கெதிக்கு ஆளாவுறது நம்ம அங்க? இப்படி எல்லாம் ஆக்கிவிட்டான்னு சொன்னா என்ன கெதி நமக்கு? இதை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் இந்த மனிதரிடத்துல காணப்பட்ட நிலை வந்துடும். இந்த காசு பணம் பெருசு இல்ல, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அதே மாதிரி தான் வரதட்சணை. அப்படித்தான் காசு தானே பல்ல காட்டுறீங்க, ஏகத்துவம் பேசுறான், பைசாவில் விழுந்துறான்ல. ஓ ஷிர்க் பிதஅத், உசுர கொடுப்போம், தடுத்துருவியா பாக்குமா, அல்லாஹ்வுக்கா தாவரடிங்கறான். இது குர்ஆன்ல உள்ள அப்படியே கடைபிடிக்கிற மாதிரி, ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படியே 100% கடைபிடிக்கிறவன் பேசுறான். கல்யாண பேசி வரும், வாங்கிவிட்டு நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், அம்மா அம்மா சொல்லி கேட்க மீற முடியலங்கிறான். உம்மா அம்மா பழி போடுறதுக்கு உம்மா
பழி போடுறதுக்கு வாப்பா. இவனுக்கு தைரியம் இருந்தா இம்மா மேல பழி போடுவானா? எத்தனை விஷயத்தை வந்து இந்த பொண்ணை தான் கட்டுவேன் ஃபைட் பண்ணி எல்லா சொந்தக்காரங்களையும் ஓரம் கட்டிட்டு கட்டினியா இல்லையா? அதுக்கு ஃபைட் பண்ண தெரிஞ்சா இல்லையா? சினிமாவுக்கு போறதுக்காக வேண்டி அழுது புரண்டு காசு வாங்கினா ஒரு காலத்துல போனீங்களே, அப்ப உன்னால வந்து அழுது புரண்டு காரியம் சாதிக்க இயலும். உனக்கே உள்ளக்கு விருப்பம் இருக்குது, காசு விஷயத்துல உனக்கே நாட்டம் இருக்குது, பழி சுமக்க அவங்க இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணி வாங்கி போட்டு எவ்வளவு சொன்னேன், உங்களோட தாயார் வந்து ரொம்ப முடியல, மீற முடியல என்னால. மானம் கட்டவன இது அல்லாட்ட எடுபடுமா? தாயார் சொன்னாங்க மீற முடியல என்று சொன்னா அல்லாஹ் ஏத்துக்குவானா? இத லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் ஹாலிக், படைச்ச இறைவனுக்கு எதிரான காரியங்களில் படைப்புக்கு கட்டுப்படாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ் ஒன்னு சொல்றான், அத்தா ஒன்னு சொல்றான், அத்தாவத்தி கடாசி போயிட்டு இருக்கணும் ஒரு முஸ்லிம். அல்லாஹ் ஒன்னு சொல்றான், அம்மா ஒன்னு சொல்றாங்க, அம்மாவத்தி போட்ட வேண்டியது. அதுல மத்த விஷயத்துல கவனி, சோறு ஊடு கஞ்சி ஊத்து நல்ல கண்ணியமா வச்சுக்க. அதே நேரத்தில் வந்து அவங்க தப்பான காரியத்துக்கு கட்டளை போட்டாங்கன்னு சொன்னா அதை எதிர்த்து நில்லுங்கிற அல்லாஹ். ஏன் சொல்லதான் நீங்க கேட்கணுமே தவிர அந்த நேரத்தில் அத்தா கிடையாது. இன்ஜாஹதாக்க அலா அன் துஷ்ரிக பிஹி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா, எனக்கு இணை கற்பிக்குமாறு அவர்கள் உன்னை கட்டாயப்படுத்துவார்களேயானால் அவங்களுக்கு கட்டுப்படாதே. வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலக விஷயத்துல நல்லபடி அவங்களோட நடந்துக்க, அதே நேரத்தில் வந்து மார்க்க விஷயத்துல அவங்களுக்கு கட்டுப்பட்டுறாதே அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட திருமறையில சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வரதட்சணை விஷயத்துல நம்ம எதுல வீழ்ந்துரும் தெரியுமா? இந்த 50 லட்சம் 10 லட்சம் 10,000 20,000 30,000 40 பவுன் நகை, காரு, விசா, வீடு, இதுகளெல்லாம் நம்மளை வீழ்த்தி விடுகிறது. இத்தனை வருஷம் கட்டி காத்த கொள்கை கோட்பாடு எதையெல்லாம் எதிர்த்தோம்? குர்ஆன் ஹதீஸை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஊரை எதிர்த்தோம், உலகத்தை எதிர்த்தோம், ஜமாத்துகளை எதிர்த்தோம், ஊர் நீக்கம் செய்யப்பட்டோம், பலவித கஷ்டங்களுக்கு ஆளானோம், அவ்வளவையும் சகிச்சுக்கிட்டு அப்ப உறுதியா நின்றோம். முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் நெஞ்சில கை கட்டி இருக்கும் பொழுது அதை தடுத்தார்களே, ஆனால் நாங்கள் செய்து செத்தாலும் ஜாவோமே தவிர உனக்கு பயந்துட்டு விட முடியாதான்னு சொன்னீங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில விரல் அசைத்திருக்கிறார்கள். இந்த சின்ன விஷயத்தை கூட நான் விட்டு தர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செய்தே தீர வேண்டும் உறுதியா நின்றீங்களா இல்லையா? அது உண்மையான உறுதியாக இருந்தால் சில்லற விஷயத்திலையும் காட்டணுமா இல்லையா? பண விஷயத்திலையும் காட்டணுமா இல்லையா? அட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வழி எனக்கு காட்டவில்லை, கொடுக்க சொல்லி இருக்கிறான் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறையை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள், அதை மீற மாட்டோம். தாய் தந்தையெல்லாம் மீறி கொண்டு நான் தனிச்சு கல்யாணம் பண்ணுவேன், நில்லு நீ, அதான் வற்புறுத்தினார்கள் என்று சொன்னால் ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணுவதற்கு தாய் தேவையா? தகப்பன் தேவையா? வழி இருந்து செஞ்சு வைக்கணுமா? தேவை கிடையாது, நீனா பண்ணிக்கலாம். அப்ப அந்த மாதிரி தப்பு செய்யாத வரைக்கும் அவங்கள மனம் குளிர வை. உன்னை தப்பான படுகொலியில தள்ளி அவங்க நரகத்துக்கு போய் அவங்களுக்கு அது நன்மை தெரிஞ்சுக்கிறீங்க. அவங்க சொல்ல மீறுவதுதான் அவங்களுக்கு மறுமையில் நன்மை. அவங்க சொல்ல கேட்டு நீ வரதட்சணை வாங்கினா நீனு நரகத்துக்கு போற, உங்க அம்மாவையும் சேர்த்து இழுத்துட்டு போற. நீ உன் தாய் சொல்ல எதிர்த்து விட்டு வெளியே வந்தேன்னு சொன்னா அவங்களையும் நரகத்திலிருந்து காப்பாத்துற, உன்னையும் காப்பாத்திக்கிற. கூ அம்புசக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு காத்துக் கொள்ளுங்க நல்லா சொல்றானே. அந்த கட்டளை எப்ப நிறைவேறும்? தாய் சொன்னாலும் தகப்பன் சொன்னாலும் ஊர் சொன்னாலும் உலகம் சொன்னாலும் நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தால் அவன் தான் இந்த மனிதர் மாதிரி குகையில மாட்டிக்கிட்டு பணம் அவர் அசைச்சு பார்க்கல. இந்த ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணையெல்லாம் அவருடைய நம்பிக்கை கொஞ்சம் கூட ஆட்டங்கான செய்யல பாருங்க. அந்த மாதிரி நடப்பவர்கள் தான் இறையச்சமுடையவர்கள் என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்தவர் கையேந்திரார் குகையில 3 பேர்ல ஒரு ஆள், யா அல்லாஹ் இந்த மாதிரி எனக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தார்கள், கல்லாத வயசு உள்ளவங்களா இருந்தாங்க, நான் தான் அவங்கள பராமரிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ஆடு மாடுகளை ஒட்டகங்களை மேய்த்து விட்டு அதுல பால் கறந்து எடுத்து வருவேன். அந்த பால் தான் உணவு. நமக்கு பால் உணவு ஆச்சரியமா இருக்கும். சோறு திண்டு பழகுன ஆள்களுக்கு அது விளங்காத விஷயங்கள். அந்த காலத்துல வந்து பால் தான் ஒரு முழு உணவா இருந்துச்சு. பாலை மட்டுமே குடிச்சிட்டு நினைஞ்சிருவாங்க, அதை பொழுது போக்கிடுவாங்க. பேரிச்சம்பழத்தை மட்டுமே தின்னுட்டு அதே உணவாக்கி கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து பாலை கறந்துகிட்டு வர்றாரு. அவர் சொல்றாரு அல்லாஹ், யா அல்லாஹ் என் தாய் தந்தையருக்கு முதல்ல கொடுக்காமல் நாங்கள் சாப்பிடுவதில்லை என்று நான் வழக்கமா வச்சிருந்தேன், உனக்கு தெரியும். பால் கறந்துட்டு வந்தா தான் திங்க மாட்டார், தான் குடிக்க மாட்டார், பொண்டாட்டி கொடுக்க மாட்டார், பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் யாருக்கு? முதல்ல என்னுடைய பெற்றோருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பேன். அவங்க சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுறது வழக்கமா வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்தேன், அவங்க தூங்கிட்டாங்க. ஆனால் நான் அவங்க சாப்பிடாம நான் சாப்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டி என் பிள்ளைகளுக்கும் கொடுக்காம பராக்கு காட்டிக் கொண்டு அவங்களை தூங்க வச்சுட்டு என் பெற்றோர் சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன், என் பிள்ளைகளுக்கு சாப்பிடுவேன் உறுதியா நின்று
அவங்க தலைமாட்டில கால் மாட்டில நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எழுந்த பிறகு அவங்க சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிட்டேன்ல, இதை நான் உனக்கா செய்தான்னு எடுத்துக்கொண்டால் எங்களை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்து கேட்கிறாரு. உருண்டு விழுந்துச்சு மொத்த பாருங்க, சந்தோஷம் வெளியே வந்துட்டாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. பெற்றோர் எப்படி நடத்துற எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம். தாய் தந்தையரை சாப்பிட்டுட்டு வீடுகள்ல வயசானவங்க இருப்பாங்க, உங்க வாழ்க்கை நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, முதல்ல தாய்க்கு தந்தைக்கு கொடுத்துட்டு தான் நீங்க சாப்பிடுறீங்களா?